பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து நம்ம வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், கர்த்தர் எப்படிப்பட்டவர் தான் ருசித்து பார்க்கணுமா? எப்படிப்பட்டவர்னு? அவர் தயவுள்ளவரா இருக்கார். எப்படி ருசித்து பார்க்க முடியும்? நம்ம இந்த வார்த்தையின் மேல இருக்கிற பசிதாகத்தை பத்தி தான் நம்ம பார்த்து கொண்டு வரோம். சோ அந்த வார்த்தையை நம்ம வாஞ்சிக்கிறது, அந்த வார்த்தை மேல நம்ம பசிதாகமா இருக்கச்சே, தேவன் எப்படிப்பட்டவரா, கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் தயவுள்ளவரா இருக்கிறார். தயவுன்னா தகுதியே இல்லாத நமக்கு அவர் காமிக்கிற இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பேர் தான் அந்த தயவு, இல்லைங்களா? ஸோ அந்த கிருபை, ஸோ நம்மளுக்கு அவர் தயை பொருந்துகிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை நம்ம ருசித்து பார்க்கணுமா? எப்போ ருசிக்க முடியும்? பசியோட தாகத்தோட இருக்கச்சே நம்ம சாப்பிடுச்சே தானே ருசிக்க முடியும். அது பசி வரணும் இல்லையா? அப்போ அந்த பசி தாகம் நம்ம தேவனுடைய வார்த்தை பேர்ல இருக்கச்சே, நம்ம அந்த பசி தாகத்தோட இந்த வேதத்தை வாசிக்கிறச்சே, அந்த வார்த்தை கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆதியில வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனோட இருந்தார், அந்த தேவனோட இருந்த வார்த்தை எப்படி அவரே தேவனானார், வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து, நமக்காக அடிக்கப்பட்டு, நம் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். நமக்காக மரித்ததோடு மாத்திரமல்ல, நமக்காகவே உயிரோடு எழுந்தார். பிதாவின் வலது பாரசத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக மீண்டும் வரப்போறார். எல்லா விஷயமும் அவர் நமக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நமக்காக யாவையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார். ஆமீன். அப்ப அப்படிப்பட்டவரோட தயை என்னன்னு நீங்க இந்த வேதத்தை வாசிக்கிறச்சேதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். ஆமீன். வாங்க நம்ம வேதத்தை, அந்த வேதத்தை அப்படி ஒரு எப்படி சொல்றது, ருசியோட வாசிக்கும்படி, அதை தேடும்படி, அந்த வார்த்தையில வாழும்படி, அந்த வார்த்தையை நமக்குள்ள கிரியை செய்யும்படி நம்ம ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் தயை பொருந்தியவர் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே பசியோடும் தாகத்தோடும் அந்த வார்த்தையின் மீது இருக்கிறச்சேதான் கர்த்தர் ஆண்டவரே தயை பொருந்திகராய் இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பசி தாகம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் மேல் வரும்படியாக ஆவியானவரை உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள பிதாவே உங்களுடைய அன்பு ஆழத்தை ஆண்டவரே என்ன என்று அறிய ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நீ தயவு செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி வெளிப்பட போகிறார்? தய உள்ளவருக்காக. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. இதுல எழுதியிருக்கு இல்லையா, ஆண்டவரே நீ தய உள்ளவர் என்பதை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கு உங்க எல்லா விஷயத்திலும் தயவு செய்வார். காட் பிளஸ் யூ.